இந்த ரகசியம் எண்ணியது என்று சொல்லி கேட்டோம். திருமணம் பரலோகத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்வார்கள். அருமையான என்னுடைய சபை விசுவாசியாகிய சுற்றுலாடுக்கான திருமணத்துக்காக நாங்கள் ஜெயித்துக் கொண்டிருந்தோம். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் கவனிக்கிறவராக அறியப்படாத ரகசியமில்லை, வெளியரங்கமாகாத மறைபொருளுமில்லை என்கிற நிலையிலே அருமையான சகோதரர் எபனேஸ்வர் அவர்களை அருப்புக்கோட்டையிலிருந்து கற்றல் பண்ணுவதற்கு இந்த நிலையிலே அவருடைய குடும்பத்தாரும் தெரிவித்திருப்பார்கள். இந்த ரகசியம் நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறதான காரியம் யார் யாருக்கு எங்கெங்கே இருக்க வேண்டுமோ அதை நடத்துகிறதான காரியம் தேவனுடையதாக இருக்கு. இது தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியம். இந்த நிலையிலே இருவரும் ஒன்றாயிருப்பார்கள் என்று சொன்னதை பார்த்தோம். ஒன்றாயிருப்பார்கள் என்பதுதான் முக்கியமான ஆதியிலே ஏதேனும் கூட சொல்லப்பட்டது, தேவன் இணைத்ததை மனுஷன் தெரியாதிருக்கிறார். அநேக நேரங்களிலே அநேகர் தேவனை அறியாமல் இருக்கும்போது தேவனுடைய இணைப்புகளாக இல்லை. சிலர் தேவனுடைய இணைப்புகளை பிரித்து விட்டு விடுகிறார்கள். இப்படி ஏராளமான காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கும்படியாக இந்த உலகத்தின் அதிபதி செயல்படுகிறார். ஆனாலும் தேவன் இணைத்தது என்கிறதான ஒரு ரகசியம் நடந்து கொண்டே. ஆகவே சகோதரர் எவனேஸ்வருக்கு சகோதரி சுப்பராளை தேவன் நியமித்து இணைத்திருக்கிறார். இப்பொழுது இவர்கள் 2 பேரும் ஒன்றாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. ஒன்றாயிருப்பது ஒரு மனதிலே உண்டாகிறது. இருவர் ஒருமனப்பட்டார்களோ ஒருமித்து போவார்களோ என்று மட்டுமே ஒரு வார்த்தை. ஒருமித்து போவதற்கு ஒரு மனம் தேவை. ஒரு மனம் என்கிறது எங்கே தேவனால் உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏற்படுத்துகிறதான ஏற்பாட்டின் வழியாக நடத்துகிறவரால் உண்டாகும். நடத்தி கொண்டு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே தேவன் நடத்தும்படியாக அனைவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இது ஒரு ரகசியம். அதிகாரம் என்கிறதான காரியம் சில வீடுகளிலே பெரிய அதிகாரிகளாக இருப்பார்கள், ஆனால் மனைவிக்கு அடங்கியிருப்பார்கள். சிலர் மனைவிடத்திலே அதிகாரம் செலுத்துவார்கள், ஆனால் அங்கே அலுவலகத்திலே அதிகாரம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் கண்டறிந்தீர்கள். ஆனாலும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒருமனப்பட்டிருக்கும் போது உண்டாகிற ஆசீர்வாதம் இயேசு சொன்னார், கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார். என் நாமத்திலே அவள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வசனத்திலே நான் பார்த்தோம், இந்த ரகசியம் பெரியது என்று கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் வெளியது. அதை குறித்து நான் இப்பொழுது உங்களோடு பேச நேரமும் இல்லை. அதை நான் சொல்லாதபடிக்கு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய ரகசியம் இப்பொழுது தனியாக இருந்ததான எபனேசரையும் தனியாக இருந்ததான சிப்போராளையும் தேவ சமூகத்திலே நாங்கள் இணைத்து விட்டோம். இது தேவனால் வந்தது என்று சொல்லி இணைத்து விட்டோம். இனி இவர்கள் இணைந்து வாழ வேண்டும். இணைந்து வாழுகிறதுக்கு இவருடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சில காரியங்களை புரிந்து விடுவதிலே அனுபவிப்பதிலே சில காரியங்கள் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். அதுதான் வாழ்க்கை. இந்த நிலையிலே சில நேரத்திலே நாங்கள் கூட என்ன செய்வதற்கும் ஆலோசனைகளை கொடுக்க
ஜெபித்து ஆலோசனை கொடுப்போம், எங்களுக்கு தெரிந்த ஆலோசனைகளை கொடுப்போம். அதுதான் ஆலோசனை கட்டடி கொடுக்கின்ற ஊழியம். அந்த ஆலோசனை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்றால் எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். அந்த ஆலோசனை அவர்கள் அல்ல தட்டி விட்டார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு சிரமம். அதிலே நாங்கள் தேவ ஆலோசனைக்காக காத்திருப்போம். இதுவரைக்கும் இவர்கள் இப்பொழுது இவர்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்கிறபடினாலே இவர்களுக்குள்ளாக ஒரே யோசனை இருக்கிறது. ஒரே யோசனை சில நேரங்களில் இல்லாமல் இருக்கும்போது நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒரு யோசனை உள்ளவர்களாக மாற்றும்படியாக ஊழியம் செய்யும். நான் இங்கே குறித்து சொல்வதில்லை, அருமையான ரெவரன் ஸ்டீபனை குறித்து சொல்லவில்லை, அருமையான ரெவரன் அருள் தேவராஜ் அவர்களை குறித்து சொல்லவில்லை, ரெவரன் டாக்டர் சுரேஷ் ஞானி அவர்களை குறித்து சொல்லவில்லை. அவர்களுக்கெல்லாம் மேலே தான் இடம் கொடுக்கணும், ஆனால் இடம் இல்லாததுனால இருக்கிறாங்க. அருமையான ஐயா பேர் சந்திரசேகர், ஐயா சந்திரசேகர், அவங்க எல்லாம் பாஸ்டர்ஸ். இது எனக்கு தெரியாதவங்க எத்தனை பேர் பாஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியல. இவங்க எத்தனை பேர் அருமையான அவங்க சொன்னேன் நீங்கள் சந்திரகுமார், அவங்க மதுரையிலிருந்து வந்திருக்காங்க, அவங்க கொடைக்கானலிருந்து வந்திருக்காங்க. எப்படி இருக்கிறதான நிலையில இவங்க ஜெபம் பண்ணி அவங்க சபைக்கு வர்றவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. அவருடைய வாழ்க்கையிலே 2 பேரும் ஒன்றாக இருக்கும்படியாக, ஒரு மனமுள்ளவர்களாக இருக்கும்படியாக அவர்கள் ஜெபித்து தேவ சமூகத்திலே தேவ ஆலோசனை பெற்று கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. அது தேவனுக்கு எப்படி இருக்கோ தெரியாது, தேவனுடைய ஊழியக்காரர்களாக உங்களுக்கு கஷ்டமான வேலை. அந்த அளவுல காரியம் ஒரு மனமா இருக்கிறதுக்கு தேவை விட்டு கொடுக்கும். ஒரு சொன்னா கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். அடுத்தவர் அடுத்தது சொல்லும் போது அதை கேட்கணும். அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா ஒரு யோசனை வரும். அவங்க சொல்லணும், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி அந்த யோசனை உண்மையை செய்வோமே என்று சொல்லி போகும்போது தேவ பயத்தோடே கூட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிகிற ஒரு அனுபவம். அதிலே ஆனந்தும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, ஒரே சகிதம். இந்த நிலையிலே நாங்கள் திருமணத்தை நடத்துகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலே என்னாலும் இந்த மனம் வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். அதில் ஒரு 2 சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி நான் முடிப்போம். உங்களுக்கும் காக்க நேரம். தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கூடாத நிலையில் ஒரு குடும்பத்தில் ஒரு சபையில் 2 பேரும் பாசிக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. 2 பேருக்கு எதுவும் பிரச்சனை, ஆனால் 2 பேரும் அதே சபைக்கு தான் போகிறாங்க. 2 பேரும் சபைக்கு வந்தாரு, பாசிக்கு துடுக்குன்னு காதெல்லாம் நடுங்கணும். என்ன வந்து சொல்ல போகிறாங்களோ, நம்ம என்ன சொல்லவோ, நமக்கு ஒன்றும் தெரியலையே, ஆண்டவரே இந்த ஆத்மாக்களுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டதான நிலையில ஒரு முறை ரொம்ப பிரச்சனையா இருந்ததுனால 3 நாள் தண்ணி குடியாம உபவாசம் போட்டு பண்ணிட்டு அவர் சொன்னாராம், நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க 2 பேரோடையும் பேசுறேன், உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை, அடுத்தது இன்னொருத்தர் இருக்கிறாரு, அங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேர்ட்டையும் இருந்து இவர் காப்பாற்ற. ஆனா அங்க நடிக்கிறாரு ஊழியம் மனசுக்கு அநேக காரியங்களை கஷ்டமா இருக்கு. 3 நாள் தண்ணி குடியாம உபவாசம் போட்டு அங்க போறாரு. போன நேரத்துல 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கோம்னா இவர் அல்லேலூயா அப்படின்னா கொஞ்சம் கரங்களுக்கு காரியமே அல்லேலூயா போடுறோம். போனோடனே பிரதர் சிஸ்டர் 3 நாள் தண்ணி குடிக்காம நம்ம உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் ஆச்சரியமா இந்த வேலையில இந்த 2 பேரும் சந்தோஷமா பார்க்க உதவி செய்தார் அப்படின்னு சொன்னேன். நீங்க இன்னும் உபவாசம் பண்ணீங்கன்னா தெரியாது,
என் பெஞ்சாதிக்கு பக்கடம்னா ரொம்ப இஷ்டம். அதை சாப்பிட்டதுல அவளுக்குள்ள சந்தோஷத்துல நாங்க இருந்து சந்தோஷமா இருக்கோம். ஃபாஸ்ட் நொந்து போனாரா 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு தண்ணி குடியாம இருந்து கடைசியில் பக்கடம் பண்ணதானே எனக்கு தெரியலையே. அவன் ஒண்ணு அறிந்து விடுங்கிறது இல்லையா? ஒரு குடும்பத்தை நம்ம அறிந்து விட வேண்டியிருக்க. நம்ம என்ன நினைச்சதுலாம் வேற மன நினைச்சிட்டோம். நமக்கு தான் முதல்ல அறிவு வேணும் அப்படின்னு சொன்னாராம். அநேக நேரங்களில் சில காரியங்கள் இன்னொரு பாஸ்டர்னோட வந்து சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப வினோதமா இருந்துச்சு. என்னன்னா அங்கேயும் மாதிரி பிரச்சனை ஒரு மனமே இல்லையா, மனத்தாங்க. இவரும் நல்ல உபவாசம் போட்டு ஜோம் பண்ணிட்டு 40 நாள் உபவாசம் போட்டார். பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணாரா நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அல்லேலூயா 40 நாள் உபவாசத்தினால ஜெபத்தினால இந்த தேடி ஓடிட்டு அப்படின்னு அவரு சொன்னாராம். இல்ல பாஸ்டர், இன்னைக்கு எங்க வீட்டையாவுக்கு 3 நாளைக்கு முன்னால வச்ச கருவாட்டு குழம்பு கொடுத்தேன். அது ஒரு ரொம்ப சந்தோஷம். இவருக்கு ஒரு அதிர்ச்சியே போட்டோம். 3 நாளைக்கு முன்னால உள்ள கருவாட்டு குழம்பா அப்படி இன்னைக்கு அவருக்கு அலம் பிடிக்கும். ஓஹோ, அப்போ அந்த சகோதரனை அறிந்து கொண்டார். அந்த சகோதரனை அந்த சகோதரியை அறிந்து கொள்கிறதா நிலையில தான் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒரு மனம் உள்ளவர்களாக வாழ்ந்து ஒன்றாக இருக்க முடியும். இது ஒரு ரகசியம். புருஷனை மனைவி அறிந்து கொள்வது, மனைவியை புருஷன் அறிந்து கொள்வதற்கு ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்கள் உடையவர்களாக வாழ்கிறால் உங்கள் வாழ்க்கை எந்த விதமான சந்தேகமே கிடையாது. தேவன் சிப்போருடைய ஆசிரியர் விருப்பமுள்ள நீண்ட காலமாக ஜெயித்து கற்ற அருமையான நான் எல்லாத்தையும் தெரிவிக்க எனக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு என்னுடைய உள்ளம், இந்த சபையினுடைய உள்ளம், அதே மாதிரி எபனேஸ்வரர் பிரதருடைய பெற்றோருடைய உள்ளம், இனத்தாருடைய உள்ளம் எல்லாம் மகிழ்வது நான் உணர்வு. ஒரு அழகிய சொல்லலாமா? இந்த நிலையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும்படியாக விட்டு கொடுத்து நீங்கள் தேவனுடைய திருவிழிலே வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இதாவே இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருக்குமாக கொடுத்து தங்கள் வாழ்க்கையிலே ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பிரியமான செய்கிறதான மக்களாக, விசுவாசிகளாக, பிரியமான பிள்ளைகளை போல பின்பற்றுகிறதான நிலையில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சபையையும் ஜனங்களையும் ஆண்டவரே உடைய குமாரனாகி இயேசுவோடு முடிதான ஐக்கியத்திலே அந்யோன்யத்தை நடத்தி ஒரே சரீரமாக வாழ ஆண்டவரே ஒரே நினைப்புள்ளவர்களாக வாழ கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது நாம் திருமணம் நடத்துதல் அருமையான பாஸ்டர் ரெவரண்ட் அருள் தேவராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அறிவின திருமணத்தை நினைவுள்ளதாக மைக்கேல் வினேச சிப்போரா தேவனை நான் வாழ்த்துகிறேன். இந்த திருமணத்தில் மணமகன் வீட்டாரையும் மணமகன் வீட்டாரையும் நாங்கள் வருக வருகிற வரவேற்கிறோம். அதுபோல பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க. நாங்கள் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதல் செலுத்துகிறோம். கர்த்தருக்கு சோதரம். திருமணம் என்பது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. முதல் ஆண்டவர் திருமணத்தை ஏதேன்படத்தில் ஆதாமுக்கு இவராங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 6 நாள் உண்டாக்கும் போது ஒவ்வொரு நாளையும் பார்த்து சொன்னார், நல்லது என்று கண்டார். முதல் நாள் பகலை உண்டாக்கினார், நல்லது என்று கண்டார். இரவு பகலை உண்டாக்கினார், மரம் செடி நல்லது என்று கண்டார். ஆனால் கடைசி நாள் மனிதனை மட்டும் உண்டாக்கிட்டு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஆகவே இந்த அருமையான வேலையில கர்த்தருக்கு சொல்ற ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தையை சொன்னது போல நானும் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல நேரம் இல்லை. உங்களுடைய இல்லற வாழ்க்கை செழிப்பா இருப்பதற்கு ஒரு காரியம் சொல்றேன். கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. சங்கீதத்தில் 128 சொல்லப்பட்டிருக்குது,
கர்த்தருக்கு பயந்து அந்த வழிகள் நடக்க பாக்கியவான். ஆகவே இன்றைய நாள் உங்களுடைய எல்லார வாழ்க்கையை தொடங்க போகிறீங்க. ஜெபத்தோடு தொடங்குங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நாம மையப்படட்டும். கர்த்தருக்கு ரவி என்ற இம்மானுவேல், திருமதி கற்பகம் என்கிற மேரி இவர்களின் மூத்த குமாரத்தி திருநெறிச்செல்வி சிப்போரா தேவி அவர்களுக்கும் திரு மரிமுத்து திருமதி பாக்கியம் அவர்களின் குமாரன் திருநரச்சலம் மைக்கே திவ்யேசனுக்கும் இந்த திருமணம் நடக்கப் போகிறது. இந்த திருமணத்தில் இணைகள் இருக்குமானால் இப்பொழுது வந்திருக்கிற நீங்கள் அதை சபைக்கு அறிவிக்கலாம். இது அறிவிக்காத பட்சத்தில் இதை குறித்து இன்னும் இதுவரைக்கும் எப்பொழுதும் பேசப்படாது. மணமகனும் எழுந்திருக்கும்படி அந்த கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மைக்கேல் ராஜாஜி, நீங்கள் சிப்போரா தேவியுடைய இல்லற மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு தடையான காரியத்தில் இருக்கிறதா? அவருக்கு தடையில்லை என்று சொல்லிவிட்டார். சிப்போரா தேவியாகி நீங்க மைக்கேல் எபினேசர் அவர்களை ஒரு இல்லற கணவராக ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தடையான காரியங்கள் இருக்கிறதா? இல்லை. கர்த்தருக்கு இவர்கள் நம்ம வந்திருக்கிற யாருக்கும் இல்லை. கர்த்தருக்கு சோதரம் இவர்களும் இல்லை என்று சொல்வதனாலே இப்போது கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். இந்த அருமையான மகளை கொடுக்கிற தகப்பனா இல்லைனா முக்கியமானவர்கள் முன்னாடி வரும்படி நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த மகளை கொடுக்கிற அவர்கள் முன்னாடி வந்து கையில் அவங்க வலது கையை பிடிச்சி வர முடிய வலது கையை கொடுக்க வலது கையை பிடிக்க மைக்கேல் எபினேசர் ஆகிய நான் இன்று முதல் சிப்போரா தேவியாகிய அவர்களை என்னுடைய இல்லற மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் பலவீனத்திலும் உங்களுக்கே நான் கணவனாக இருப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இங்கே கூடியிருக்கிற பரிசுத்தவான்கள் முன்னிலையிலும் உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். சிப்போரா தேவியாகிய நான் இன்று முதல் மைக்கேல் எபினேசர் உங்களை என்னுடைய இல்லற கணவராக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் சுகத்திலும் கவனத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் உனக்கு மனைவியாக இருப்பேன் சொல்லி குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இங்கே கூடியிருக்கிற பரிசுத்தவான் முன்னிலையிலும் இன்றைக்கு உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த அருமையான தேவ பிள்ளைகள் வாக்கு கொடுத்தது நிமித்தமாக இவர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். அப்படி நீங்க முழங்கால் படுகிறீங்க. கர்த்தருக்கு சோறு அப்படி கட்ட
இதில் முக்கியமான ஒரு காரியம், இவர்கள் இன்றைக்கு கணவனும் மனைவியாக இருப்பதற்கு இந்த வேதம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. இது இவருடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும். இது ஆசீர்வாதத்தின் ஒரு பெரிய நிலையா இருக்கு. ஆகவே இன்றைக்கு அருமையான மைக்கேல் எபினேசர் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு முதலாவதாக இந்த வேதாங்கத்தை கொடுத்து அவர் தன் அன்பை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். கர்த்தருக்கு சோதனைப்பட்டார்கள். அதே போல சிப்புராவ் தேவயாங்க அவர்கள் தன்னுடைய கணவருக்கு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக முதலாவது இந்த வேதத்தை கொடுத்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். நம்ம எல்லாரும் ஜெயிக்க போகிறோம். இவருக்கு நேராக கைகள் நீட்டா இப்போ அது பாஸ்டர்ஸ் 2 பேர் வச்சோம். இன்னைக்கு மட்டும் முட்டி கூட கட்டியும் ரெடி பண்ணுவோம். மற்ற உங்களால் பிடிச்ச ஒரு கை நீட்டுங்க. எல்லா சோதரங்களும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, நன்மையான சகோதரனை, நன்மையான சகோதரியை கணவனும் மனைவியுமாய் இணைந்திருக்கிற உங்கள் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, தேவ கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படட்டும் ஐயா. தேவ ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. அம்மா துதிக்கிறோம். உம்முடைய கருணையை நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்ள இருக்கிறவைதான் உமக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்விக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள் ஆசீர்வதியை பொருட்படுத்தப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சத்தியமுள்ள நல்ல பிதாவாகிய தேவமே, சத்தியகுமார் நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலே திருமண பந்தத்திலே இணைகிற அருமையான எபினேசருக்காக, அருமையான சகோதரி சிப்போர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய வேதம் எவ்விதமாக சொல்லுகிறது, புத்தியுள்ள மனுஷன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டி அது மழை வந்த போதும் பெருங்காற்று வீசின போதும் எந்த சேதம் இல்லாமல் இருந்த போல, அருமையான தெய்வமே மகன் உம்முடைய நாமத்துக்கு பயந்து எந்த சேதமும் இன்றி உம்முடைய நாமத்துக்காக வாழ்ந்து சாட்சியாக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு அடுத்த பணியிலே உம்முடைய வாழ்க்கைக்கு தெய்வமே ஆசீர்வாதமாக மாற தேவன் கிருபை பாராட்டுகிறாங்க. அருமையான சிப்போரால் சகோதரிக்காக ஸ்தோத்திரம். புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் என்கிற உடைய வசனத்தின் அடிப்படையிலே மகளை நீர் கட்டி உருவாக்குவீராக. தேவமே அருமையான இருவரும் சேர்ந்து உம்முடைய நாமத்திற்கு தேவமே சாட்சியாக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் பணியிலே உமக்கு மகிமையாக செயல்பட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே இவங்களுடைய 2 பேருடைய ஆத்துமாவை ஆவிய சரீரத்தை உம்முடைய வார்த்தைக்குள்ளாக, உம்முடைய ஜீவனுக்குள்ளாக, உம்முடைய சத்தியத்திற்குள்ளாக, உம்முடைய கிருபைக்குள்ளாக, உம்முடைய தெய்வமே தயவுக்குள்ளாக, இரக்கங்களுக்குள்ளாக, வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது. இந்த நிமிடத்திலிருந்து உம்முடைய ஆதீனத்தில் நீ குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பாதுகாவல்கள் உம்முடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அமிதமாக செய்கிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் ஒத்தாசை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord.
பாடல் பாடும்போது ரிஜிஸ்ட்ரேஷனில் மணமகனும் மணமகளும் கையெழுத்திடுவார்கள். அதுக்கப்புறம் மணமகனுக்கு தாய்மாமன் வரணும், மணமகனுக்கும் தாய்மாமன் சூரிட்டி அதில் போடணும். ரொம்ப முக்கியம். அவங்க அட்ரஸே எங்கிட்ட ரெடி பேர் முதல்ல எங்களுக்கு போடுவாங்க. அப்போ பாடல் பாடுறோம்.
ஆத்துமமே என் முழுவதும் உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள்வரை அன்பு வைத்தாரே உன்னாண்டவரை தொழுதேத்து போற்றிடுவானோர் பூதலத்துள்ளோ சாட்சுத கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளும் சாட்சுத கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழுவதும் உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள்வரை அன்பு வைத்தாரே உன்னாண்டவரே தொழுதேத்து தலைமுறை தலைமுறை காந்தியோர உலகம் தோன்றி ஒளியாக தலைமுறை தலைமுறை காந்தியோர உலகம் தோன்றி ஒளியாக தினம் தினம் உலகில் நீதி பரவாய் தினம் தினம் உலகில் நீதி பரவாய் தினை கொடுத்தால் ஆத்துமமே தொழுதேத்து நாள்வரை அன்பு வைத்தாரே உன்னாண்டவரே தொழுதேத்து வாரினும் துன்பம் மாற்றி அடைந்த போதலும் தைத்தை துய தந்த வாரினும் துன்பம் மாற்றி அடைந்த போதலும் தைத்தை துய தந்த ஆத்துமமே என் முழுவதும் உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள்வரை அன்பு வைத்தாரே உன்னாண்டவரே தொழுதேத்து ஊற்றின பெருந்தி உரிமை பராக்கம் ஊற்று திருவையினால் முடிசூட்டும் ஊற்றுன பெருந்தி உரிமை பராக்கம் ஊற்று திருவையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழுவதுமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அருமையான இந்த கர்த்தருக்கு சோதரம் திருமணத்தில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தர் இந்த அருமையான திருமணத்தை நடத்தி கொடுத்தார். கணவன் மனைவாக இணைத்திருக்கிறார். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கா இருக்க கடவுள். கர்த்தர் இவரை ஆசீர்வதித்து இவர்கள் மேல் கிருபையாயிருந்து காத்துக்கொள்ள கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை இவர் மேல் பிரசன்னராக்கி இதில் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை இவர் மேல் பிரசன்னராக்கி இவர்கள் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள கடவுள். கர்த்தருடைய கடவுள் ஆசீர்வதிப்பதாக. இன்று முதல் இவர்கள் கணவனும் மனைவியாய் இருக்கிறார் என்பதை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகளை சகல நன்மையினால நிரப்பும்படியாக சர்வதே விசேஷமாக இந்த அருமையான பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கப்பட வேண்டும் சொன்ன வார்த்தைப்படி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எங்கள் முற்பதாக்களின் தகப்பனா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு தேவனும் யாக்கோபின் தேவன் பேரே இந்த மகனை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மகனை கொடுத்த அருமையான நல்ல மனைவிக்காக பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையான மகளுக்கான உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கப்பட வேண்டும் என்று சொன்ன வார்த்தைப்படி என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். என் சகோதரியே, நீ கோடாகோடிய பெருவாயை சொல்றது போல இயேசுவே பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், உன்னத சிறப்புலம் மூடும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எங்களுக்கு அருமையான பிள்ளைகளே, தேவன் இந்த நாள் முதல் எபேனேசருக்கு மனைவியாக சிப்போராளுக்கு கணவராக எபேனேசரை கொடுத்து அவருடைய ஊழியத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக திட்டமிட்டார். இந்த திருமண வைபவத்திலே நாம் கலந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். இந்த திருமணம் விசேஷத்தினுடைய தலைமை சபையில வைத்து நடத்தும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். அதற்கான அனுமதி கொடுத்ததான இந்த ஸ்தல சபையினருக்கும் ஸ்தல ஊழியருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இடம் மிக முக்கியமான இரண்டாவது சபையினாலே அருமையான அருள் தேவராஜ் அவர்கள் வந்து நடத்தும்படியாக ஒப்புக் கொடுத்து அவர்கள் வந்து இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை. அதே போல பிரவரன் ஸ்டீஃபன் அவர்கள் வந்து முன்னிலை கொடுத்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விதமாக பாஸ்டர் சுரேஷ் மதுரையிலிருந்து வந்து அவர்களும் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். அதற்காக அவர்களுக்கும் ரெவரண்ட் டாக்டர் சுரேஷ் அவர்களும் வந்து அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். அதற்காக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை முன்னின்று நடத்தும்படியாக கேட்டுக்கொண்ட போது டாக்டர் வில்சன் வந்து சரி என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அவர் உதவி செய்தார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த பாடல்களை பாடினவர் ரெவரண்ட் ஸ்டீஃபனுடைய மகன். இவருக்கு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கல்யாணம். ஒரு வருங்காலத்துக்கு மாப்பிள்ளை. அவர் வந்து பாடினது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு அலையிலே தெரிவிக்க பார்ப்போம். அந்த அளவிலே தேவன் ஆச்சரியமாக சிப்போராள் எபனேசருடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். கொஞ்சம் இளநெருக்கடியாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை தேவனுடைய திட்டத்தை செய்கிறதிலே நம்ம உற்சாகப்படுத்தினது. உங்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி மாமரத்தில் அந்த ஈசி சட்டிக்கு எடுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த மேஜிக்கில் வந்தவங்க நீங்கள் அப்படி போயிடலாம். அப்படி எல்லாரும் இருக்கிறவர்கள் அங்கே நீங்கள் அந்த ஈசிக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த கார்டில் உங்களுக்கு அட்ரஸ் இருக்கு, அதை நீங்கள் போயிடலாம். போய் தயவுசெய்து
அந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று பிள்ளைகளை சந்தித்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களும் உங்களுடைய வருகை நிமித்தமாக சந்தோஷப்பட்டு மகிழ முடியாத நிலையிலே கலந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அவர்களதான காரியத்தை பொறுப்பார்கள். அதில் பாஸ்டர் சந்திரகுமார் அவர்கள் ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். அதற்கான ரெவரண்ட் சுரேஷ் அவர்கள் ஒரு செய்தியை கொடுப்பார்கள். விதமாக தேவன் இந்த ஊழியர்களிலே நம்முடைய நாம் மகிமைப்படும்படியாக செய்த காரியங்களிலே முடிவு வரை இருந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாடலை பாடும்போது மணமக்கள் முன்பதாக நாங்கள் யாவரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கும்படியாக பாசுகிறோம். மனவாழ்வு புவி வாழ்வின் வாழ்வு மங்களவாழ்வு வாழ்வின் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வின் வாழ்வு மனுவிய சோபன் சுபவாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வின் வாழ்வு மங்களவாழ்வு வாழ்வின் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வின் வாழ்வு மனுவிய சோபன் சுபவாழ்வு துணை
தரவும் வர தேவேது மனவாகு மங்களமாகு வாழிவாகு மகவாகு துணிவாவினவாகு மருளிய சுப சுபவாகு ஜீவதயாக சிருஷ்டியடிக தெய்வீகமாம அலங்கார ஜீவதயாக சிருஷ்டியடிக மனவாகு புவிவாவினவாகு மங்களமாகு வாணிகமாகு மனவாகு புவிவாவினவாகு மருளிய சுப சுபவாகு குடித்த கவீரம் குணமுள்ள சமுதாரம் அரக்கமதாரம் அன்புதாரம் அன்புவிடாயில் மழைக்காலம் மனமாக துணிவாரிகமாக மங்களமாக வாரிகமாக மனமாக துணிவாரிகமாக மருளிய சோப சுகவாக மனவாக துணிவாரிகமாக மங்களமாக வாரிகமாக மனவாக துணிவாரிகமாக மருளிய சோப சுகவாக தயவுசெய்து எல்லாரும் ரிசப்ஷனில் போய் ஃபோட்டோ பிடிங்க. நாங்கள் பாஸ்டர்ஸ் மட்டும் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக சொன்னோம். அதோட பாஸ்டர்மா மாதிரி கேட்டுக்கலாம். நீங்கள் எல்லாரும் நாங்கள் பாட்டு பாடும்போது பொண்ணுமா அப்படியே போவாங்க. அவங்க பின்னாலே நீங்கள் போகணும். மங்களம் மங்களம் செழிக்க திருவையாறு மங்கள